ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுந்தரி கிச்சன் ஃபேமிலி. நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, ரவா கிச்சடி தான் செஞ்சுருக்கேன். சிம்பிளான முறையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒயிட் சட்னி தான் செஞ்சுருக்கேன், பொட்டுக்கடலை சட்னி. ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து ரவையை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவையை நல்லா நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துட்டு, இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய், இல்லை ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் வந்து இது நல்லெண்ணெய் வேண்டாம், வாசனை வரும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் போடுவோம்ல, மசாலாலாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஸ்டார் பூ. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இதுக்கு வந்து சோம்பு தேவையில்லை, கசகசா தேவையில்லை, இதுவுமே போதும். நான் ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். அதில் இருக்கிறது அப்படியே முழுசாக போடாமல், அப்போ தான் கொஞ்சம் வாசமாக அதிகமாக இருக்கும். தட்டி போட்டுட்டு பாருங்கள். நான் வந்து நாகா ரவைன்னு சொல்லுவோம்ல, டபுள் ரோஸ்டட் அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் தோல் உரிச்சிட்டு நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டு போதும் பெருசாக இருந்துச்சுன்னா. ஸோ முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸில் நட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா தெரியும், பிரியாணிக்கு போடுவோம்ல, அதை போல் நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் வதக்கி வரும். உப்பு போட்டோம்னா வெங்காயத்துக்கு சீக்கிரம் வதங்க சொல்லுவாங்க. அது போல் வதங்கி வந்தோடனே ஒரு மீடியம் சைஸில் சின்ன தக்காளி தான். இதுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு வந்து நான் பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் பச்சை மிளகா, பெரிய சைஸு. உங்களுக்கு காரம் அதிகம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நான் வந்து மஞ்சள் பொடி இதிலே போட்டுவிட்டேன் வதங்கும் போது. அப்போ தான் கலர் கொடுக்கும். அப்போ தண்ணிலையும் போடுறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து போட்டோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிடும், மஞ்சத்தூள் வாசனை. நான் வந்து இதுக்கு வந்து 1/2 கிலோ ரவைக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். 450 கிராம் இருக்கும் கிட்டத்தட்ட. இதுக்கு வந்து நான் வந்து 3/4 கிளாஸ் இருந்துச்சு அளந்தபோது. அதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்தேன், டபுளாக எடுத்தேன். இதை நான் பாயில் பண்ணி எடுத்ததுனால சீக்கிரம் கொதி வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் தண்ணியை. நல்லா கொதி வந்துட்டுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணியில் வந்து போட்டதுனால கரைஞ்சிடும் நல்லா. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொதி வந்தோடனே பார்க்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ரவை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்தாச்சு. உப்பையும் காரத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை சிம்மில் வச்சுட்டு ரவையை நல்லா இது போல் விடணும். அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். சிம்மில் வச்சோம்னா தான் கட்டிப்படாமல் வரும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டியாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். ஸோ இந்த பதத்தில் கரெக்டான பதம் இது. அப்போ தான் உங்களுக்கு இது லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். மூடி போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். மூடி போட்டு வச்சிட்டோம்னா அப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் தேவையே இல்லை. இதுவே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி தூவி விட்டுட்டேன். இதுக்கு தேவையானது வந்து உடச்சக்கடலை சட்னி தான் எடுத்திருக்கேன். உடச்சக்கடலை தேங்காய் சட்னி செய்யும்ல, அதுதான் இதுக்கு நல்லா காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து எங்களுக்கு தேவையான 1/2 மூடி தேங்காய், உடச்சக்கடலை, பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து பூண்டு போட்டிருக்கேன், 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேவையானது வந்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு உளுத்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நான் வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டேன். அரைச்சதை வந்து வீடியோ எடுக்கல. ஸோ இதை வந்து தாளிச்சு எப்போ யூஸ்வலாக அரைப்போம்ல, அது போல் தான் உங்களுக்கு உடச்சக்கடலை சட்னி வேணும்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் தனியாக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா செம்ம வாசனையாகவும் இருக்கும். கடையில் கிடைக்கிற சுவையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. விரும்பியும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில். நீங்கள் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ